ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போலாம் ஒரு சாதாரண ஊஃபர் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுற விதமாக இதில் வந்து பார்த்தா ஒரு ப்ளூடூத் சிஸ்டம் வந்து பார்த்தா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு வேறு லெவலில் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ நம்மகிட்ட ஊஃபர் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ கைட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா எங்கள் எல்லாத்தையும் வந்து கைட்டி உள்ளே இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். வந்து உள்ளே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தா எடுக்காமல் இருந்தது. உள்ளே வந்து பார்த்தா தூசியாக இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான சர்க்யூட் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இதே போல் ப்ளூடூத் போர்டு வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதே போல் அதுக்கான யூஸ் பண்ணுறதுக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா செட்டாக தான் கொடுப்பாங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா சர்க்யூட்டில் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சர்க்யூட் வந்து நான் டயக்ராம் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு ப்ளூடூத் போர்டு வாங்கிக்கலாம். அதோட ரிமோட்டோ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஐசி ரெகுலேட்டர் 7805 IC ரெகுலேட்டர் வாங்கிக்கலாம். இந்த போர்டு வந்து அந்த ஊஃபரோட இருந்தது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா பின்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம லைன் தனியாக வந்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்தோன்னா இந்த 2 ஃப்ளக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. இது போக வந்து பார்த்தோன்னா கனெக்ஷன் எப்படி கொடுத்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த போர்டோட சர்க்யூட்டும் கரண்ட்டு அப்புறம் சப்ளையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூடூத் போர்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ப்ளூடூத் போர்டு இருக்குல்ல, இதை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ஹோல் போட்டு அந்த பார்த்தோன்னா நம்ம இது ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கான ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர் எடுத்து நம்மனா ஹோல் போட்டு சென்டிமீட்டர் எடுத்து அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து பிளாஸ்டிக் வந்து பார்த்தோன்னா இருக்குல்ல, இதோட ஏரியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 8.3 ஒன்று. ஓகே, இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தோன்னா நம்ம ப்ளூடூத் போர்டு வைக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா இதை நம்ம கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து நல்லாவே வந்து பார்த்தோன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளூடூத் போர்டு வச்சு இப்போ செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கம் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா சவுண்டு, இது பேஸு. இது வந்து எந்த இடத்துல இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸாக இருந்தது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதை வந்து சேர்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்க்ரூ போகிற டைப் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இதே போல் ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ இதோட போட்டுடலாம். இந்த ஸ்க்ரூ இதோட போட்டுடலாம். இதே போல் 2 ஸ்க்ரூ இருக்கும். இதையும் வச்சு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 ஸ்க்ரூ வந்து டைப் பண்ணியாச்சு. நமக்கான நாபு இருக்குல்ல, இதையும் இதுக்குள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ளூடூத் போர்டு ரெடி பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஐசி வந்து பார்த்தோன்னா இருக்குது. இது அப்படியே தொங்க விடாமல் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஓகே, நம்மளோட ரெகுலேட்டர் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து ஒட்டிக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட சர்க்யூட் போர்டு வந்து வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போர்டை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட ப்ளூடூத் மாடல் போர்டு ஒட்டிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் உள்ளே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம சர்க்யூட் மட்டும் வந்து பார்த்தோன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா 3 பின் வந்து பார்த்தோன்னா 2 பக்கம் இருக்கும். இந்த 2 பக்கம் 3 பின் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த ப்ளூடூத் போர்டு வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து போர்டில் இந்த வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 பின் ஃப்ளக் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணோம். இது வந்து பார்த்தோன்னா இன்புட்டுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம கொடுக்குறோம். அதுலேயே வந்து பார்த்தோன்னா 3 பின் ஃப்ளக் வந்து பார்த்தோன்னா 2த்துக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்பீக்கர் லைன் வந்து பார்த்தோன்னா கனெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்பீக்கர் லைனுக்கு வந்து தனியாக ஃப்ளக் கொடுத்துருங்க. அது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளக் இருக்குது. இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 பின் ஃப்ளக் இருக்கும். ஐசி ரெகுலேட்டரோட பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து போர்டுக்கு வந்து பார்த்தோன்னா பவர் சப்ளை. இதையும் 2 பின் ஃப்ளக்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பார்த்தோன்னா எல்லோ ஒயர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 16 வோல்ட்டோ இல்லை 19 வோல்ட்டோ வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி. அது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளக் இருக்கும். இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வந்து அவுட்புட்டுக்கான ஃப்ளக் வந்து பார்த்தோன்னா நம்மகிட்ட இருக்குது. லாஸ்ட்டாக அவுட்புட்டுக்கான ஃப்ளக் இருக்குது.
இதையும் வந்து பார்த்தோன்னா முன்னாடியே இருக்க ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா எல்லா சர்க்யூட்டும் வந்து பார்த்தோன்னா முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க இந்த கவரை வந்து இதோட சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓவராலாக வந்து எல்லா சர்க்யூட்டும் கனெக்ட் ஆகான்னு பார்த்துக்கோங்க. சர்க்யூட் எதாவது மாற்றி கொடுத்துருந்தா இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம மாற்றி கொடுத்தா வந்து பார்த்தோன்னா ஐசி இல்லை ஐசியில் வந்து ரெசிஸ்டர் எதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லாஸ்ட்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மூடிடலாம். நான் வந்து இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாங் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரிமோட்டில் சவுண்டு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் சவுண்டு வந்து பார்த்தோன்னா 50. இப்போ சவுண்டு வந்து பார்த்தா கிளியராக கேட்காது. ஏன்னா வந்து பார்த்தா அடியில் வந்து நம்மளுக்கு பேஸ் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா ஸ்பீக்கர் இருக்குது. ஓகே, இப்போ வந்து முன்னாடி ஊஃபரில் தான் அந்த சவுண்டு வந்து இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்பீக்கரோட கனெக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா 2 டிவி ஸ்பீக்கர் வந்து பார்த்தா நம்ம கைட்டி எடுத்தோம்னா நம்ம டிவி வீடியோ அன்பாக்சிங் வீடியோ பாட்டு டிவி வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து கைட்டினேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். கூட வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்பீக்கர் ஒயர் சேர்த்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீக்கர் ஒயர் வந்து நம்ம இதில் இன்புட் பண்ணணும்னா இதாப்பில் ஆடியோ ஜாக் தேவைப்படும். அந்த ஆடியோ ஜாக்கு நம்ம ஒயரோட சேர்த்து ஜாயின் பண்ணி டேப் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தோன்னா அவுட்புட்லேருந்து கனெக்ட் பண்ணணும். இன்புட் வந்து பார்த்தோன்னா ப்ளூடூத் போர்டோடு சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதனால் இன்புட் தேவையில்லை. இப்போ நம்ம அவுட்புட் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட்புட்டை சேர்த்து கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ அப்போ வந்து நான் பவர் சப்ளை கொடுக்குறேன். இப்போ நம்ம சாங் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. அதனால் வந்து பார்த்தோன்னா சவுண்டு சும்மா வேறு லெவலில் வந்து பார்த்தோன்னா கீழாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சாதாரணமாக ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர் வந்து நம்ம ப்ளூடூத் சிஸ்டமாக வந்து பார்த்தோன்னா மாற்றிருக்கோம். ரொம்ப வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. இதில் படம் பார்த்தா வந்து பார்த்தோன்னா சூப்பராக வந்து இந்த தேட்டர் குவாலிட்டி வந்து பார்த்தா ஒரு 50% அளவுக்கு வந்து பார்த்தா தரந்து கூட சொல்லலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ ஸ்பாட் படுத்திட்டு வரும். மேலும் முன்னாடி சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.